நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இந்த காலத்திலும் கூட காதலுக்கு எதிர்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. 37 ஆண்டுகளுக்கு முன்பு காதலை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வது என்பது மிகவும் சவாலான விஷயம். பல சோதனைகளை தாண்டி பல ஆண்டுகளுக்கு முன்பே வெற்றி கண்ட ஜோடியை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். கொடைக்கானலைச் சேர்ந்த காதல் தம்பதியர் சாம் ஆப்ரஹாம் கீதா கடந்த 37 வருடங்களுக்கு முன்பு சென்னையில் பல் மருத்துவம் படித்தபோது இருவரும் ஒருவருக்கொருவர் காதலை பரிமாறிக்கொண்டனர். அந்த காலத்தில் காதலுக்கு மிகுந்த எதிர்ப்பு இருந்ததால் சில ஆண்டுகள் காத்திருக்க வேண்டி இருந்ததாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். 76ல் நாங்கள் முதல்ல சந்தித்தோம். அதுக்கப்புறம் குடும்பம் நண்பர்களாக மாறினோம். என்னுடைய வித சொன்னோம்னாக்கா எனக்கு விஷன்ல 2-3 வாட்டி கீதாவை வெட்டிங் ட்ரெஸ்ல பார்த்தப்ப இதுதான் நான் கேட்டு நான் அப்போ இருந்தேன். ஆனாலும் நான் அதை ஓப்பன் பண்ணல. ஆனால் ஒருவருக்கொருவர் விரும்பி அதுக்கப்புறம் 78ல் குடும்பத்தில் தெரிய வந்துச்சு. இருந்தபோதும் விடாமுயற்சியுடனும் பொறுமையுடனும் காத்திருந்ததால் காதலில் வெற்றி கண்டதாக அந்த தம்பதியினர் தெரிவித்தனர். என்னுடைய பெற்றோர்கள் ஒத்துக்கவே இல்லை. 6 வருஷம் நான் வயலன்ஸ் காந்தியன் ஃபைட் நாங்கள் பண்ணி என்னைக்கு 2 குடும்பம் ஒன்றா வருதோ அன்னைக்கு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம்னு முடிவு பண்ணியிருந்தோம். அப்புறம் 2 குடும்பமும் ஒன்றா வந்து எங்கள் ஆசீர்வதிச்சு 2 பேருக்கும் ஒரு அருமையான கிறிஸ்தவ கல்யாணம் நடந்தது. தற்போது 2 பெண் குழந்தைகளுடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் இந்த காதல் தம்பதியினர். காதல் என்பது தவறல்ல என்றும் கடைசி வரை அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து சாதிக்க வேண்டும் என்பதே இந்த காதல் தம்பதியரின் கருத்தாக உள்ளது. ரவிச்சந்திரன், நியூஸ் 7 தமிழ், கொடைக்கானல்.